டைலர் சித்ரா. இப்போ ஒரு அழகான ஸ்லீவ் பேட்டர்ன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடிச்சு திருப்பிக்கணும். நல்ல கிளாத் வச்சு ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கணும். கேன்வாஸ் எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிசைன் பாருங்கள், மேலே இருந்து கொஞ்சம் வளைவை வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி வந்து வரைஞ்சிக்கணும். அரைவட்டை மாதிரியே வரைஞ்சிட்டு அந்த பீஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸை பாருங்கள், நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணி இந்த கேன்வாஸ் இருக்குங்களா, அந்த கேன்வாஸ் அளவுக்கு வந்து ஒரு நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் எடுத்து அந்த கிளாத்து வச்சு அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாங்க. அடித்து திருப்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அடித்து அப்படி திருப்பிக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்சிங் எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு டிப்ஸ்க்காகவும் ஒரு மாடலுக்காகவும் தான் போட்டிருக்கேன், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். திருப்பினா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஸோ இதை வந்து அப்படி நம்ம ஸ்லீவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோல்டு சன்னமாக இருக்கும் இல்லைங்களா, சன்னமான ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு லேஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், சென்டர் பாயிண்ட் இது சென்டர் பாயிண்ட் அந்த நீளமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பாருங்கள், ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக. அது மார்க் பண்ணோம்னா தான் கரெக்டாக நமக்கு அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த லேஸ் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு இன்ச்சுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. வச்சு கையில் வச்சு நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். தைச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை வந்து அந்த பிசுரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த லேஸ் வச்சு அப்படியே அமுத்தி தைச்சிக்கலாம். பாருங்கள், இதுதான் ஃபைனல் வியூ. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.